அப்போ படத்துக்கே நீங்கள் அவ்வளோ பண்ணும்போது அரசியலுக்கு நான் என்ன சொன்னேன், நீங்கள் சாம்பிள் பண்ணி காட்டுங்க. ஏதோ ஒரு 2 தொகுதியில் இப்போ செல்வந்தர் ஆதவர்ஜுனா இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு விவிஐபி, அவர் ஏன் ஒரு தங்கமணியாவோ இல்லை அவர் ஏன் வந்து ஒரு செந்தில் பாலாஜியாவோ இல்லை அவர் ஏன் வந்து ஒரு உதயநிதி ஸ்டாலினாக மாறக்கூடாது? அவருக்கு ஒரு தொகுதி இருக்கும்ல, மாறலாம்ல. அந்த தொகுதியில் அவர் பூத்தை பார்த்து பூத்து நிர்வாகிகள்லாம் போட்டு ஒரு 4 ஆட்டோ எடுங்க, வாடகைக்கு கொடுங்க, உங்கள் விஜய் உயிர் ஏன்னா வரவான் எக்ஸாம் டைமில் போடாமல் மற்ற நேரத்தை காலையில் போடுங்க. வீடு வீடாக துண்டு பிரசாரம் போயிட்டு திமுக பண்ண தப்பு, அதிமுக தப்பு. அதுக்கப்புறம் மோடி அவர்கள் என்னென்னலாம், அதுக்கு தான் அந்த ஐஆர்எஸ் ஒருத்தர் போயிட்டு விஆர்எஸ் ஐஆர்எஸ் போயிட்டு அருண் ராஜாவா அவர் போயிட்டு மிரட்டினார்ல, பாருங்க அப்படி பண்ணார் இப்படி பண்ணார், கடைசியில் அவருக்கும் முடிச்சு விட்டாங்கல்ல. அதாங்க, அதாவது என்னன்னா, ஆனா அவங்க கட்சியிலே பயங்கர ஆக்டிவா வந்தாருங்க. கிரிக்கெட் விளையாடுறது, ஆட்டோக்காரன் பாஸ் அரேஞ்சு ஷார்ட்ஸே ஒரு பரபரப்பா வச்சிருந்தாரு, ஒரு காமெடி என்டர்டெய்னரா இருந்தாரு. ஷார்ட்ஸ்லாம் நாங்கள் சினிமாவில் தியேட்டரில் விஜய் சாரை பார்த்துக்கிறோம். அரசியல்